யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவோம். எனக்கு வேண்டாம். இங்க பாரு, மீன் குழம்பு தான் இருக்கு. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலையா எழுந்து போயிட்டே இரு. உன் தட்டுல இருக்க சாப்பாடு நான் சாப்பிட்டுறேன். கொடு. ஏம்மா ப்ளீஸ்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. மா, நேத்து மதியமும் இட்லி மீன் குழம்பு, காலையில இட்லி மீன் குழம்பு, மதியம் பாரு சாப்பாடு மீன் குழம்பு. அப்ப ராத்திரிக்கு என்ன? ராத்திரிக்கு தோசை மீன் குழம்பு. ஏய், மீன் குழம்புக்கு என்ன பிள்ளைங்களா? நல்லா இருக்கு, சாப்பிடுங்க முதல்ல பேசாம. அப்பா பாட்டி, எங்க அம்மாக்கு எதுக்கு சப்போர்ட்டுக்கு வரியோ இல்லையோ, சாப்பாட்டுக்கு மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணு. அப்பதானே உன் வயிறு நல்லா நிறையும். இல்லைன்னா எங்க அம்மா சோறு போட மாட்டாள்ல. பேசு பேசு, எங்க அம்மா கேட்டுக்கிட்டே நல்லா பேசு. ஆனா என் தட்டையும் தர, நீ வேணா சாப்பிடு. எனக்கு இது வேண்டவே வேண்டாம். ஏன் லட்சுமி, பிள்ளைங்க கேட்கறத செஞ்சு கூட. அவங்களுக்கு பிடிச்சதா சாப்பிட்டா அவங்க 2 வயசு சேர்த்து சாப்பிடுவாங்க. நேத்துல இருந்து இதையே கொடுத்தா அதுங்களுக்கு மட்டும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்காதா? ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லுவீங்க. வாய்க்கு பக்கனே செஞ்சு வைக்கிறல்ல, குத்தமா சொல்லுவீங்க, குறைய சொல்லுவீங்க. அங்கங்க போய் பாருங்க, சிலிண்டர் கிடைக்காம வீட்டுல பொம்பளைங்க சோறு ஆக்குறதே கிடையாது. புருஷனை ஹோட்டலோட்டெல்லாம் மூடி இருந்தாலும் இன்னும் வேற ஹோட்டல் போய் தேடி வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. விறகடுப்புல செஞ்சு வைக்கிறல்ல, ஏன் பேச மாட்டீங்க? என்னால இந்த பங்குனி வெயில் எல்லாம் சமைக்க முடியாது. சும்மாவா, பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது. இந்த உச்சியில நான் வெளியே அடுப்புல ஏற்றி சமைச்சு உங்க பொண்ணுக்கு கொடுக்கணுமாக்கும். அப்படி ஒன்றும் அவ சாப்பிடவே வேண்டாம், பட்டி கிடக்கட்டும். பொண்ணுங்களுக்கு தனியா நீங்களும் வேணா சாப்பிடாம இருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல கேஸ் அடுப்பை தொட்டா கையை வெட்டுவாங்க பொண்ணுங்க. வெளியே போய் அடுப்பை மூட்டி எது வேணா செஞ்சு சாப்பிடட்டா, நான் ஏன்னு கேட்க மாட்டேன். எனக்கு சாப்பாடு செய்யற வேலை மிச்சம், நிம்மதியா இருப்பேன். வந்துட்டார் சப்போர்ட்டுக்கு பொண்ணுங்களுக்கு. நாங்களும் இன்னொருத்தவங்க வீட்டுல இப்படி பிறந்து செல்லாம வளர்ந்தவளுங்க தான். இங்க வந்து இப்படி சீரடிறோம்ல, இப்படிதான் பேசுவீங்க. அவளுங்களும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் என்னாட்ட வாழ போறவதான். ரொம்ப பேச வேண்டாம், பொண்ணுங்களுக்கு ஏத்துக்கிட்டு கொஞ்சம் பொண்டாட்டியோட கஷ்டத்தையும் நினைங்க. பிள்ளைங்களா, அம்மாவும் பாவம் தானே. அடுப்பு கூட கிடைக்கல பாரு. 45 நாள் 50 நாளுக்கு ஒரு சிலிண்டர் புக் பண்ற மாதிரி இருக்கு. அது எப்படி நமக்கு பத்தும் சொல்லு? நம்ம இத்தனை பேர் இருக்கிற வீடு. மாசத்துக்கு ஒன்று பத்துறதே பெரிய விஷயம். அம்மா பாவம் வெளியே அடுப்புல செஞ்சுட்டு இருக்கா இந்த வெயில்ல. நம்மளால கொஞ்ச நேரம் வெளியே நிக்க முடியுமா? அம்மா மட்டும் எப்படி செய்வா சொல்லு? இன்னைக்கு இந்த ஒரு வேளை சாப்பிட்டுக்கோங்க. ராத்திரிக்கு வேணா அப்பா உங்களுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தாரேன். ஹாய், பரோட்டாவா? சரி, அப்படினா சாப்பிட்டுக்கறோம். ஆனா கண்டிப்பா பரோட்டா வாங்கிட்டு வரணும். சிக்கன் ஃப்ரையும் வேணும். ஆமா, சிக்கனும் வேணும். வாங்கி கொடுங்க. கடையா தேடி அலைங்க சாப்பாடு இருக்கானு. அப்பதான் என் அருமையும் நான் சமைக்கிற கஷ்டமும் தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இப்ப நீ செஞ்சதை அவங்க சாப்பிடணும். சாப்பிடுறாங்கல்ல. ராத்திரி பிரச்சனை என் பிரச்சனை. எந்த ஊர்ல இருந்தாலும் தேடி பிடிச்சி என் பொண்ணுங்களுக்கு வாங்கிட்டு வருவேன். உனக்கு வேணா 2 வாங்கிட்டு வரேன், சாப்பிடு. அதை விட்டுட்டு என் பொண்ணுங்களை திட்டிட்டு இருக்காத. சாப்பிடுறேன்னு சொன்னாலுங்க, அதுக்கப்புறம் இது கத்திக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. பேசாம நீங்க சாப்பிடு. பெத்த தாய் என்ன மறந்துட்டியாடா? ஏம்மா, என்ன பெத்தவளே, உன்னை மறப்பேனா? உனக்கு தான் முதல்ல பார்சல் கட்ட சொல்லுவேன். சரியா? இப்ப சாப்பிடுங்க. அப்பப்பப்பா 4 பொம்பளைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கின்னு நான் படுற கஷ்டம். ஐயோ, அதை கடவுள் கூட தாங்க மாட்டாரு. பேசாம சாப்பிடுங்க எல்லாரும். வா முனியம்மக்கா, உள்ள வா. என்ன மகனோட கல்யாண வேலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்க? முதல்ல உட்காரு. என்னத்துக்கு நின்னுகிட்டு இருக்க? நீ என்ன என்னை விட சின்னவளா? நின்னுகிட்டு பேசுற, நான் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுல்ல, நீ முதல்ல உட்காரு. எப்பவே உங்ககிட்ட வந்தா எனக்கு பிடிச்சதே இந்த மரியாதையா நடந்துக்கிறது தான். போய்கிட்டு இருக்கு, என்னத்த சொல்றது. கிணத்துல போட்ட கல்லாட்டம் அது பாட்டுக்கு கிடக்குது. பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க தான் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் எடுத்து பார்க்கணும். அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, நம்ம என்னத்த சொல்றது. போன் பண்ணி தான் அப்புறம் கேட்கலான்னு இருக்கேன். சரி விடு. பொண்ணு வீடுன்னா 1000 செலவு இருக்குதுல்ல. காசு கீசு ஏற்பாடு பண்ணணும், அங்க திரியணும், எவ்வளவோ இருக்கு. அவங்க நாவல் பிள்ளைய பத்தி வச்சிருக்காங்க. உன்னாட்ட ஒரு போன் பண்ணாலே வேலை முடியறதுக்கு. அவங்களும் அலல் பட்டுட்டு தானே இருப்பாங்க. மெனக்கட்டி இந்த வெயில் நேரத்துல என் சம்மந்தி வீட்டுக்கு வக்காலத்தை வாங்க தான் வந்தியாக்கும். அது சரி, எனக்கு அதான வேலை. என் பேத்திக்கு சீமந்தம், அதான் உன்னை சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறான்னு வந்தேன். எங்க உன் மருமக? அவளையும் கூப்பிடு, அவளுக்கும் சொல்லிட்டு போறேன். ஏ லதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? என்னத்தா வேலை பார்க்கறாளோ? உருட்டின பாத்திரத்தையே உருட்டிட்டு கிடப்பா. அப்பா வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வேலையை முடிச்சு மதிய சாப்பாடும் கட்டிக்கின்னு போயிட்டாங்க. இன்னும் இவளுக்கு கடுப்பான என்ன வேலைன்னு தெரியலையே. இங்க பாரு, முனியம்மக்கா வந்திருக்கா. வரும்போது ஒரு காஃபி எடுத்துட்டு வா அவளுக்கு. பாப்பா இவளை வச்சு மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகுது. சரிங்க. சரி வருவா, விடு. என்ன இப்ப ஏதாவது வேலையா இருந்திருப்பா, பாத்திரத்தை வளர்க்கிட்டு. ஆமா அவ பண்ற வேலைய நீ தான் மெச்சுக்கணும். சின்ன பொண்ணு இங்க கொஞ்சம் வா. அப்பா கூப்பிட்ட குரலுக்கு வர மாட்டா, என்னன்னு கேட்க மாட்டா. எனக்கு என்ன இந்த கேள்வி கத்திட்டு கிடக்கட்டும்னு இருப்பா போல. சின்ன பொண்ணு. என்ன அம்மா கூப்பிட்டு இருக்காங்க? இங்க வேற தூங்கிட்டு இருக்கா. எழுப்பா சண்டைக்கு வருவா போல இருக்கே. சின்ன பொண்ணு, அம்மா கூப்பிடுறாங்க பாரு, போய் என்னன்னு கேட்டுட்டு வரியா? அப்புறம் வந்து கூட தூங்கிப்ப. பேசாம போயிருங்க. கொஞ்ச நேரம் படுக்க விட முடியாது அந்த வீட்டுல. என்னால எந்திரிக்க முடியாது, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது.
ஐயோ என்னால முடியாது. உங்க அம்மா காலைல இருந்து 10 காஃபி குடிச்சிட்டாங்க. சந்துல அந்த கல்யாண பொண்ணுக்கு ஜூஸ் வேற வேணுமா, போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் நல்லா பளபளன்னு இருப்பாளாம். ஐயோ, நாளை பின்ன கல்யாணம் ஆகி போக போற புள்ள ஒரு ஜூஸ் கூடவா போட்டு குடிக்க தெரியாது. எல்லாத்துக்கும் நான் தான் வேணும். இது என்ன பழக்கம் சொல்லுங்க? ஏதோ உங்க அம்மாவை ஏதோ ஒரு கணக்குல சேர்க்கலாம் வயசானவங்கன்னு. இவளுக்கு என்ன, இவ குடிக்கிற தண்ணி முத கூட நான் செய்யறோம்னு சொல்லுவாங்க இவ மாமியார் வீட்டுல. நான் ஒரு வேலை செய்யறேன்னா கிழின்னு கிழிக்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு வேலை சொல்லி கொடுக்கணும்ல. வந்துட்டாரு தூங்குறவளை எழுப்பிக்கிட்டு. அம்மா எழுப்பி என்னன்னு கேட்கறாங்களா, போய் என்னன்னு கேட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்ப தெரியும் கஷ்டம் என்னன்னு. நான் போய் கேட்டு செஞ்சு கொடுத்துட்டு வரதுல எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா அதுக்கும் சேர்த்து உனக்கு தான் திட்டு விடும். பரவாயில்லையா? பேசாம எழுந்து போயிருங்க. அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் வேலை செஞ்சா வலிக்கும். ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் நான், வேலை காய்ச்சி செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். 24 மணி நேரமும் நான் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்பா கேஸ் அடுப்புலயே 1000 வேலை சொல்லுவாங்க. எனக்கே சிலிண்டர் இல்லைன்னு பூட்டி உள்ள வச்சிருக்காங்க. சிலிண்டரானா நீ வாங்கி தருவியா, என் பொண்ணுக்கு கல்யாணம், யாராவது சொந்தக்காரங்க தான் காஃபி தண்ணி வச்சு கொடுக்கணும்னு. அடுப்புல செஞ்சுட்டு வரேன். குட்டா காஃபி காலில இருந்து வச்சு 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 கொடுத்துட்டு வரேன். இப்போ என்ன வேணுமா உங்க அம்மாக்கு? அதெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். பேசாம எழுந்து போயிடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், உங்க தங்கச்சி திங்கக்கிழமை போய் செவ்வாய்க்கிழமை வேலை செய்ய முடியலன்னு வீட்டுக்கு ஓடியாந்துருவா. அவ்வளவுதான் அவ வாழ போற வாழ்க்கை அவங்க மாமியார் வீட்டுல. ஏய் சின்ன பொண்ணு, என்ன சாபம் கொடுக்குற மாதிரி பேசுற? இந்த பாருங்க, நான் ஒன்றும் சாபம் கொடுக்குற மாதிரி பேசல. நான் அவங்க துரத்திடுவாங்கன்னு சொன்னாதான் சாபம். இது வேலை செய்ய முடியாதுன்னு ஓடி வந்துடும் சொன்னா அது எப்படி சாபமாகும்? போங்க போங்க. அவ புத்தி எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். அவளை திருத்துங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க. வீட்டுல 3 பொம்பளைங்க இருக்காங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? ஐயப்பா போடா பையன், சாமி என்னால முடியாது. டேய் உன் பொண்டாட்டி என்னதான பண்றா? கூப்பிடுறாளுங்க. இதோ வர இருமா, நீ வேற ஒண்ணு. எல்லாரும் சேர்ந்து என்ன பிச்சு புடுங்கி எடுத்துருங்க. ஐயே ச்சே. ஆமா அவ பண்ற வேலைய நீ தான் மெச்சுக்கணும். ஊர்ல எவன் வீட்டுல இருந்தோ நல்ல வசதியாவும் நிறைய நகை போட்டு பெரிய அந்தஸ்துல பொண்ணு கொடுக்குறேன்னு தாங்கி நின்னாங்க. நான் கேட்டேனா, என் அண்ணன் பொண்ணு தான் வேணும்னு போய் விழுந்தேன். இப்ப அனுபவிக்கிறேன். ஊமுக்கு சும்மாட்டு எல்லா வேலையும் பாக்குறா. கத்துறதால நான் கெட்டவளா தெரியுறேன் எல்லாருக்கும். அப்படிதானே? ஏம்மா நீ விடுமா, விசேஷத்துக்காக கூப்பிட வந்தேன். நல்லபடியா கூப்பிட்டுட்டு போறேன். உன் மருமகளை கூப்பிடு. சீமந்தத்துக்கு நான் சொல்லிட்டு கிளம்பணும். ஆமா அவ வந்து வாழ்த்திட்டான் நிறைய போகுது. இவ வயிறே ஒன்றும் நிறைஞ்ச பாடில்ல. இவ வந்து வாழ்த்துது இப்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ எனக்கு சொன்னால போதும். அதோட காஃபி வாங்கி குடிச்சிட்டு அமைதியா போ. வாழ வேண்டிய பொண்ணு உன் பேத்தி. அவளுக்கு இவ இது இருக்கு. இதுக்கே ஒன்றும் இல்லை. இது போய் அங்கே வாழ்த்துமா? அதெல்லாம் தேவையில்ல. நீ கூப்பிடாத சொல்லிட்டேன். ஐயோ மருமக பின்னாடி நின்று கேட்டுட்டா. அழுவுற பாவம். ஏன் இப்படி அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுன? ஆமா நான் இல்லாததையா சொன்னேன். வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க காஃபி. அம்மாடி லதா, அது வந்து எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கத்த. நீங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறேன். காஃபி குடிக்கா? குடிக்கிறேன். சே என்ன பொம்பளை இவ. ஐயய்ய, பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒருத்தையும் பார்த்ததே கிடையாது. அண்ணன் பிள்ளையவே கரிச்சு கொட்டுறாளே. மருமகளுக்கு புள்ள இல்லையா? சீமந்தத்துக்கு கூப்பிடக்கூடாதா? ஏன் இவ பெத்த பொண்ணுன்னு 60 பிள்ளைய பெத்துட்டு அப்படியே வாழ்ந்து கிழிச்சிட்டாளா? பொம்பளைங்களா இவளுங்க. சிச்சி. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.